ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீதீபி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒரு சின்னதாக ஒரு கிராஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்திக்காக விநாயகருக்கு நம்ம கொடை செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி கொடை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் காமிக்க போகிறேன். அதுக்கு பேஸாக நம்ம இந்த மாதிரி ஒரு அங்கங்கே கட்டு இருக்கிற மாதிரி ஒரு கார்ட்போர்டு இல்லை சார்ட் பேப்பர் வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பேப்பரில் காமிக்கிறேன். ஒரு பேப்பர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதையும் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி கிராஸாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் இப்படி ஓப்பனாக வந்து இந்த மாதிரி இருக்கும். நம்மளோட இதான் வந்து இந்த சைஸ் தான் நம்மளோட கொடையோட சைஸ் நமக்கு கிடைக்கும். இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ கொடை வந்து எந்த சைஸ் வேணும்னு சொல்லி இந்த அளவுக்கு தான் நம்ம மேக்ஸிமம் சைஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்குள்ளே நம்ம சைஸை சின்னதாக வேணால் ஆக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு சின்னதாக ஒரு கர்வ் வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ இந்த கர்வில் நம்ம அப்படியே வந்து சிசர் வச்சு இந்த மாதிரி இந்த கர்வ் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி நமக்கு ஒரு பூ மாதிரி ஒரு ஷேப் வந்து கிடச்சிருக்கும். இப்போ இதை வந்து எப்படி கொடையாக கன்வெர்ட் பண்ணுறது? இப்போ இதே இதில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு திக்கான ஒரு பேப்பரில் கட் பண்ணியிருக்கேன். கொடை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி திக்கான ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட இன்விடேஷன் கார்ட்ஸ் அது இருந்தால் கூட நீங்கள் அதில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி கொடை செஞ்சுக்கலாம். ஸோ இதில் கட் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு சைடை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நடுவில் அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து ஏற்கனவே மடக்கி வச்சுருக்கனால ஒரு ஃபோல்டும் நமக்கு தனியாக தெரியும். அதை ஒரே ஒரு ஃபோல்டில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு எட்ஜை எடுத்துகிட்டு போய் இன்னொரு எட்ஜோட நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி ஒரு எட்ஜை எடுத்துகிட்டு போய் அடுத்த எட்ஜு மேலே வச்சு கம் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி இந்த எட்ஜில் வந்து இதை அப்படியே கொண்டு வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா இப்போ பார்த்திங்களா, நமக்கு வந்து இப்போது கொடை வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலே வைக்கிற இந்த போர்ஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நான் கோல்டன் கலரில் ராப்பர் ஷீட் வச்சுருக்கேன். நமக்கு கடையில் கிஃப்ட் பேப்பர் கிடைக்கும் இல்லையா, இந்த மாதிரி கிஃப்ட் பேப்பர், அதை வந்து நம்ம இது மேலே வந்து ஃபுல்லாகவே ஒட்டிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பேப்பர் ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்களா அதோட லுக்கே வந்து ரொம்ப அழகாக மாறிடுச்சு. ஃபுல்லாகவே நான் கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக இப்போ பண்ண போகிறோம். இந்த மாதிரி லேஸ் வந்து நம்ம சாரியில் வந்து ப்ளவுஸ்லலாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி லேஸ் வந்து என்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ இந்த லேஸை வச்சு தான் நம்ம இப்போ இதை டெக்கரேட் பண்ண போகிறோம். இதோட எட்ஜஸ்லாம் வந்து கம் அப்ளை பண்ணி அந்த லேஸ் அப்படியே ஒட்ட போகிறோம். இதோட கார்னர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதோட எட்ஜஸில் இந்த அளவுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் கம் அப்ளை பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி ஒட்டுங்க, இல்லைனா வந்து கம்மு வந்து சீக்கிரமாக காஞ்சிடும். இது பண்ணும்போதும் நீங்கள் ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிக்கணும். கம்மு ரொம்ப காஞ்சிருச்சுன்னா ஒட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணியாச்சு. கரெக்டாக அந்த பால்ஸ் மட்டும் நம்மளோட அந்த கொடையோட கார்னருக்கு வெளியில் வர மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. அந்த கிளாத் ஸ்பேஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அது மட்டும் கம்மில் இருக்கிற மாதிரி. அந்த பால்ஸ்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சா ரொம்ப அழகாக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்களா ஒட்டியாச்சு. இதே மாதிரி கொடை ஃபுல்லாகவே ஒட்டிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுல்லாக கொடையில் வந்து ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. கம் காயிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஸ்டோன் லேஸ் எடுத்திருக்கேன். இந்த லேஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். நம்ம ஒரு கார்னர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஒரு கார்னர்ஸுக்கும் ஏற்ற மாதிரி இந்த அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ஏன்னா அதில் வந்து நம்ம ஸ்டிக்கு வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நமக்கு எத்தனை பீஸ் தேவையோ அத்தனை பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 7 பீஸ் தேவைப்படுது. ஸோ 7 பீஸ் கட் பண்ணிட்டேன். எப்படி ஒட்டுறதுன்னு காமிக்கிறேன். நம்மளோட ஒரு கார்னர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த கார்னர்ஸ்லையும் நம்ம கம் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறோம். நீங்கள் டைரெக்டாக இதில் அப்ளை பண்ணுறத விட நம்மளோட இந்த பின்னாடி பேஸ் இருக்குல்ல, அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்துலேயுமே உங்கள்கிட்ட க்ளூ கன் இருந்துச்சுன்னா நீங்கள் க்ளூ கனில் கூட பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் வந்து முடியும். இப்போ இதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கார்னர்ஸ்லையும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, இதே மாதிரி எல்லா கார்னர்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கார்னர்ஸ்லையுமே நான் ஸ்டோன் செயின் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் இப்போவும் சொல்கிற மாதிரி நான் வந்து கம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ காயிற வரைக்கும் கொஞ்சம் டைம் அலோவ் பண்ணுங்கள். அப்போனா தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாமே ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட க்ளூ கன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் க்ளூ கன் யூஸ் பண்ணி உடனே கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்டிக்கு ரெடி பண்ண போகிறோம். ஸ்டிக்கும் வந்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வேஸ்ட்டாக போன குச்சி ஏதாவது இருக்கும்ல, மரத்தில் உள்ள குச்சி எடுத்திருக்கேன். அந்த குச்சியில் இந்த மாதிரி கோல்டன் கலர் கொஞ்சம் பிங்க் கலர் டேப் மாதிரி சுற்றிருக்கேன். கலர் டேப் கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் கோல்டன் கலர் பேப்பர்ஸே கூட இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. இதோட கார்னர்லேயும் இந்த மேலே வந்து கொஞ்சம் அழகாக இருக்கணுன்ற மாதிரி இந்த மாதிரி கலர் பேப்பரில் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்கேன். இது எல்லாமே ஒட்டிட்டேன். ஸோ இந்த ஸ்டிக்கை தான் நம்ம வந்து இந்த கொடைக்குள்ளே எப்படி விட போகிறோம் அது எப்படின்னு காமிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடையில் வந்து ரொம்ப பிளாங்காக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்னென்ன கலர் ஸ்டோன்ஸ் இருக்கோ, உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ அந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் ஒரு 2 கலர் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்டோனும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது அங்கங்கே எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்னர்ஸில் நான் கம் அப்ளை பண்ணியிருக்கேன். கம் அப்ளை பண்ணிவிட்டு குந்தன் ஸ்டோன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி சுற்றியுமே ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஒரு கலர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். கீழே வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர் ஸ்டோனை இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு கீழே டைரக்ஷன் இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோனுக்கு கீழேயும் நான் கொஞ்சம் ஸ்டோன் வந்து டெக்கரேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு 5 பீஸ் ஆஃப் ஸ்டோன் வந்து உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ நீங்கள் அந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கொடை நல்லா நீட்டாகவே ரெடி ஆயிடுச்சு. நடுவில் வந்து இப்போது நம்ம அந்த ஸ்டிக்கு வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த மேலே வந்து எட்ஜஸ் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க. லைட்டாக ஒரு ஹோல் போகிற மாதிரி கட் பண்ணிவிட்டு
இந்த 7 பக்கமுமே வந்து லைட்டாக சின்ன சின்ன கட்டு மட்டும் கொடுங்க. கட் பண்ணிடக்கூடாது, லைட்டாக கட்டு மட்டும் கொடுங்க. இந்த மாதிரி கட் மட்டும் கொடுத்துட்டு, இந்த மாதிரி சின்னதாக கட் கொடுத்துட்டு இந்த ஸ்டிக்கை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கொடை ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இதோட அவுட்லுக் இந்த மாதிரி தான் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் இதை டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி யானையிலே வந்து பீட்ஸு, அதாவது தைக்கிற மாதிரி 2 பக்கம் ஹோல்டு இருக்கிற மாதிரி பீட்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. அதையும் கொஞ்சம் பேர்ல்ஸும் எடுத்திருக்கேன். இதையும் வச்சு அங்கங்கே வந்து ஒரு ஹேங்கிங் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பேட்டர்ன் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பேர்ல்ஸ் வந்து ஒரு 3 பேர்ல்ஸ் வந்து நீடில் கோத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பீட் ஒன்று நான் கோர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 பேர்ல்ஸு, ஒரு குட்டியாக ஒரு பீட் லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம்ல இந்த யானை பீட்ஸு, அதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த பீட் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இன்னொரு பீட் வந்து சும்மா கோர்த்துருக்கேன். இதை நீங்கள் போலே புக்கை இந்த இடத்துல கோர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கோர்த்துட்டு இந்த ஒரு பீடை மட்டும் விட்டுட்டு மறுபடியும் இந்த யானை பீட்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த 3 பேர்ல் பீட் இருக்குல்ல, இதுக்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணணும். அப்படியே எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுமோ அதே இடத்துக்கே நீடில் எடுத்துகிட்டு வந்துட்டு த்ரெட்டை நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடும். இந்த இடத்துல வச்சு நாட் பண்ணிக்கோங்க. நாட் போடும்போதும் நம்ம லேஸ் ஓட்டியிருக்கிறோம் இல்லையா, அதையும் சேர்த்து நம்ம இந்த இடத்துல நாட் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த லேஸுக்கும் கொஞ்சம் செக்யூர் ஸ்டிச்சஸாக ஆகிடும். ஸோ இந்த இடத்துல இப்போது நம்ம நாட் பண்ணியாச்சு. இன்னொரு டைம் ரெடி பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு எந்த இடத்துல ஹேங்கிங் வேணுமோ அந்த இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் இப்போ நீடில் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 பேர்ல் பீடு எடுத்திருக்கேன், ஒரு யானை பீடு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் சின்னதாக வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு பீடு, இந்த இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு பீடு, அதையும் கடைசியாக கோர்த்தாச்சு. இப்போ ஃபுல்லாக இந்த இடத்துல கோர்த்தாச்சு. அப்படியே ரிவர்ஸில் யானையில் நீடில் விடுங்க. மறுபடியும் இந்த யானை ப்ளஸ் அந்த 3 பேர்ல் பீடு, இந்த மாதிரி ஃபுல்லாக விட்டுட்டு இப்படியே டைட் பண்ணிட்டீங்கன்னா ஹேங்கிங் ரெடி ஆகிடும். இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. சின்னதாக இப்படி நீடில் எடுத்துட்டு இதில் கொஞ்சம் த்ரெட்டில் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டுக்குள்ளே நீடில் எடுத்துட்டா ஒரு நாட் விழுந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஹேங்கிங்ஸும் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்மளோட கொடையோட அவுட்லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுது அவங்களுக்கு ஹேங்கிங்ஸு சைடில் ரொம்பவே அழகாக இருக்குது. விநாயகர் சதுர்த்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு தீமில் இந்த கொடை ரெடி ஆயிடுச்சு. தெரியுதா எல்லா ஹேங்கிங்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது.
நீங்களும் இந்த மாதிரி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இது மாதிரி ஒரு கொடை செஞ்சு விநாயகரை வச்சு பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீதீபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.